தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ. தீய ஆவி என்னிடம் இருக்கின்றதா இல்லையா? பேய் இருக்கா? சிஸ்டர் தலையாட்டிட்டாங்க. பேய் இருக்கு, நிறையா இருக்கான் பாருங்க. அக்கா நிறையா இருக்கிறா, உண்மைதான் திட்டுவார். அப்போ ராயப்பர்கிட்ட பேய் இருந்தா இல்லையா? பேய் இருக்கு. என்னுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றாரா அல்லது பேய் தீய ஆவி இருக்கின்றது என்று சிந்திப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு அழைப்பு விடுகின்றார். தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ. தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தீய ஆவி என்னிடம் இருக்கின்றதா இல்லையா அப்படின்னா, என்கிட்ட பேய் இருக்கா இல்லையா? என்கிட்ட, நம்ம கிட்ட, உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்டுக்கணும், என்கிட்ட பேய் இருக்கா இல்லையா? எல்லாம் சிரிக்கிறீங்க. பேய் இருக்கா? சிஸ்டர் தலையாட்டிட்டாங்க. பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. பேய் நிறையா இருக்கான் பாருங்க. அக்கா நிறையா இருக்கிறா, உண்மைதான். சாதாரணமாக தாங்க இருப்பார்கள். விழித்தியை பார்க்கின்ற பொழுது பேதுரு என்ன பண்ணுவார்? இயேசுக்கிட்ட சாதாரணமாக அமர்ந்துட்டு இருப்பார். ஆண்டவரே, உமக்கொன்று எலியாவுக்கொன்று ஒரு கூடாரத்தை அமைப்பேன். உடனே என்ன பண்ணுவார் இயேசு? சாத்தானே என் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று என்ன பண்ணுவார்? ராயப்பரை பார்த்து திட்டுவார். அப்போ ராயப்பர்கிட்ட பேய் இருந்ததா இல்லையா? பேய் இருந்தது. யூதாஸ் காரியோத்து இந்த இறுதி ராவணவின் போது அமைதியாக இயேசுவோடு இருப்பார். என்ன பண்ணுவார்? அவர் பாத்திரத்தை கொடுக்கும்போது அப்பத்தை எடுத்து இந்த திராட்சத்தில் அதை நனைத்து உண்ணுகின்ற பொழுது அவருக்குள்ள என்ன புகுந்தது? என்ன புகுந்தது? பேய் புகுந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, கோயிலில் நம்மளும் வந்துக்கிறோம், பூசையில் கலந்துக்கிறோம். அப்போ என்கிட்ட பேய் இருக்கா இல்லையா என்று நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது அத்தகைய பதில் நம்முடைய மனதில் நாம் சிந்திக்கின்ற போது நாம் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனவேதான் என்னுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றாரா அல்லது பேய் தீய ஆவி இருக்கின்றது என்று சிந்திப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு அழைப்பு விடுகின்றார். எனவே என்னுடைய வாழ்நாளே நான் எத்தகைய நம்பிக்கையை கொண்டிருக்கின்றேன்? கடவுள் என்னோடு இருக்கின்றாரா? அப்படி என்றால் நான் எப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன்? நம்ம பேய் இருக்கிறத எப்போ கண்டுபிடிக்கலாம்? கடவுள் படைத்த நாளும் அனைத்துமே நல்ல நேரம்தான். அப்போ போய் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க. அது ஒரு பேய். ரெண்டாவது பார்க்கின்ற போது ஜோதிடம் பார்ப்பாங்க. ஜோதிடம் யாராவது பார்க்காம இருப்பாங்க? கிறிஸ்துவர் அதிகமாக பார்க்குறாங்க. ஏதோ அதேமாரி திருமணத்தின் போது கூட என்ன பண்ணுவாங்க? திருப்பலியானது காலையில் இருக்குது, மாலையில் இருக்குது, 3 மணி எப்போ நான் வைக்கலாம், அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு வருவாங்க. கடவுளை பார்ப்பதற்கு ஒரு நல்ல நேரம் பாருங்க. கடவுளை பார்ப்பதற்கு ஒரு நல்ல நேரம். கடவுளை எப்போ பார்த்தாலும் அது நல்ல நேரம் தான். கடவுள் படித்த நேரம் அனைத்துமே நல்ல நேரம் தான். அப்போ அத்தகைய செயலை செய்கின்ற பொழுது, ஜோதிடம் பார்க்கின்ற பொழுது அப்போ ஒரு பேய் இருக்கு. அதேமாரி மை தடவுவாங்க. மை எங்கே தடவணும்? கண்ணில் தடவணும். மை தடவி பார்ப்பாங்க. அப்போ அந்த மை தடவுறது சூனியம், பில்லி, இத்தகைய செயலை செய்கின்றது ஒரு பேய். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அனைத்துமே யாருடைய செயல்? மனிதருடைய செயலா? கிடையாது. என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதரியாக இருந்தாலும் சரி, எனக்கு அடுத்த வீட்டவராக இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நான் அவனுக்கு கெடுதல் செய்தாலோ கெடுதல் நினைத்தாலோ அது பேயினுடைய செயலாக இருக்கின்றது. அப்போ யோசிச்சுக்கலாம், இன்னைக்கு எப்படி நான் ஒருவரல்ல இலகியோன், என்னில் பல பேய் இருக்கு. அப்படியே ஒத்துட்டாரு. நாங்கள் ஒரு ஆள் கிடையாது, அந்த மனுஷன் பண்ணான், நாங்கள் ஒரு ஆள் கிடையாது, நாங்கள் பல பேய். அதே போன்று தான் நம்மிடம் ஒரு பேய் கிடையாது, பல பேய்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே நான் இத்தகைய செயலை செய்கின்ற போது, தவறு செய்கின்ற பொழுது கடவுளுக்கு உகந்த மகனாக இருக்கின்றேனா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே தான் இறைவன் கூறுகின்றார், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்னோடு கடவுள் வாசம் செய்கின்றார், என்னுடைய குடும்பத்தோடு கடவுள் இருந்து கொண்டு இருக்கின்றார். எனவே கடவுள் இருக்கின்ற பொழுது தீய சக்திகளுக்கு அங்கு வேலை இல்லாமல் போகின்றது. எனவே தான் முதல் வாசகத்திலே தாவீதை இறைவன் காப்பாற்றுகின்றார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது நீதி தலைவர்களையும் அரசர்களையும் இறைவன் வழிநடத்துகின்றார். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். என்ன நம்பிக்கை கொண்டார்கள்? கடவுள் என்னோடு இருக்கின்றார்.
அப்படி கடவுள் அவரோடு இருக்கிறார் என்று நம்புகின்ற பொழுது இறைவன் அவருக்கு ஆற்றிய அற்புத செயல்கள், சிங்கங்களின் வாய்களை அடைக்கின்றார், தீயோனின் கொடியதை தகர்த்துகின்றார், வாளின் முனையிலிருந்து தப்பிவிக்க செய்கின்றார், போரில் வீரத்தை காட்டுகின்றார், படைகளை தோற்கடிக்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, எந்த ஒரு துன்பமும் இல்லை, எந்த ஒரு தோல்வியும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை என்றால் நான் நல்லவராக இருக்கின்றேன், கடவுள் என்னோடு இருக்கின்றார். அப்படி என்னுடைய குடும்பத்திலே தோல்வி இருக்கின்றது, வேதனை வருகின்றது, என்னுடைய குடும்பத்திலே சோதனைகள் அதிகமாக வருகின்றன என்றால் நான் தீய வழியில் சென்று கொண்டு இருக்கின்றேன். எனவே கடவுளுடைய அங்கே வெளிப்பாடானது குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே தான் இறைவன் கூறுகின்ற ஒவ்வொரு முறையும் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது திடம் கொள், அஞ்சாதீர்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இறைவன் இத்தகைய வார்த்தைகளை அடிக்கடி நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அச்சம் கொள்ளக்கூடாது, நான் திடம் கொள்ள வேண்டும், நான் தைரியமாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தை இறைவன் பார்த்து கொள்வார். எனக்கு எவ்வளவு வேதனை வந்தாலும் சரி, கடவுள் என்னை வழி நடத்துவார், கடவுள் என்னோடு பயணிக்கின்றார் என்று நீங்கள் நம்புகின்ற பொழுது எப்படி இறைவன் அந்த நீதி தலைவர்களையும் அரசர்களையும் வழிநடத்தி உலகமே போற்றக்கூடிய, இஸ்ராயல் மக்களே போற்றக்கூடிய அளவுக்கு அவர்களை உயர்த்தினாரோ அதே போன்று என்னுடைய குடும்பத்தையும் இறைவன் உயர்த்துவார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, எனவே அந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது தீயாவி பிடித்த அந்த மனிதர் மீது இறைவன் பரிவு கொள்கின்றார். எப்படி என்றால் அவருடைய இருப்பிடம் எப்படிப்பட்ட இருப்பிடமாக இருக்கின்றது? கல்லறையில் இருக்கின்றான். அவன் வாழ்நாள் முழுவதும் அங்கே கூச்சலிட்டு கொண்டு இருக்கின்றான். அவன் என்ன செய்து கொண்டு இருக்கின்றான்? தன்னையே காயப்படுத்திக் கொள்கின்றான். எனவே தீயாவி இருக்கின்ற பொழுது நாம் பிறருக்கு கெடுதல் விடுவிக்கும் போது நாம் அவர்களுக்கு வலியை உண்டாக்கவில்லை, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மையே நாம் காயப்படுத்திக் கொள்கின்றோம். நாம் தவறாக தீய வழி செல்கின்ற பொழுது அது நமக்கு ஆபத்து. ஒரு முறை ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நான் நல்லா ஒழுங்காக இருந்தேன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு குடும்பம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவள் என்ன பண்ணேன், சூனியம் வைக்கிறதுக்காக நான் போனேன், நான் வைக்க போனேன், சூனியம் வைக்க போனேன், அவங்களுக்கு இதெல்லாம் செய்தேன், அது எனக்கே திரும்பி வந்துருச்சுன்னு அவங்க சொன்னார்கள். இயேசுவில் பிரியமானவரே, எனவே நாம் தீய ஆவி பிடித்தவர்களாக இருக்கின்ற பொழுது, நாம் பிறருக்கு கெடுதல் விளைவிக்கும் பொழுது அது அவர்களுக்கு வலி அல்ல. எனவே தான் இறைவன் அழகாக கூறினார், அந்த பேய் யாருக்கு வலியை கொடுத்தது? மற்றவர்களுக்கு சத்தத்தை மட்டும்தான் கொடுத்தது, அந்த இருக்க ஊரில் இருக்க மக்களுக்கு சத்தத்தை கொடுத்தது, அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆனால் வலியை யாருக்கு கொடுத்தது? அந்த மனிதனுக்கு கொடுத்தது. அந்த பேய் பிடித்த மனிதனுக்கு தன்னுடைய கல்லை எடுத்து தன்னுடைய உடலை காயப்படுத்திக் கொள்கின்றான். எனவே வலி யாருக்கு? எனக்கு தான். எனவே நான் பிறருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது என்பதுதான் இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் இயேசுவில் பிரியமானவளே, அத்தகைய பேய் இறைவனை நம்புகின்றது. உடனே சொல்லுவாங்க, ஆண்டவரே உன்னத கடவுளின் மகனே உனக்கு இங்கு என்ன வேலை? பாருங்க, பேய் சொல்லுது பாருங்க, நான் என்னைக்குன்னா ஒரு நாள் ஆண்டவரே என் குடும்பத்தை நீ காப்பாத்தின, உமக்கு நன்றி நான் சொல்லியிருக்கிறேனா, கடவுளை நான் புகழ்ந்திருக்கின்றேனா. அந்த பேய் சொல்லு பாருங்க, உன்னத கடவுளின் மகனே, நீ சாதாரண மகன் கிடையாது, நீ கடவுளுடைய மகன். யார் சொல்றது? பேய் சொல்கின்றது. நம்முடைய மனித வாழ்க்கையிலே இறைவன் பல புதுமைகளை செய்திருக்கின்றார், பல நலன்களால் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கின்றார். நான் கடவுளை அத்தகைய கண்ணோட்டத்தோடு நான் பார்த்திருக்கின்றேனா? நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் இருந்திருக்கின்றேன், நான் பிறருக்கு கெடுதல் நான் இதுவரை செய்ததில்லை என்று நான் வாழ்ந்திருக்கின்றேனா? என்னுடைய இறைவன் நான் உன்னத கடவுளின் மகன் என்று நினைத்திருக்கின்றேனா? ஆனால் அந்த சாத்தான் ஆண்டவராக இயேசு மீது அச்சம் கொள்கின்றது. இதுதான் இறைவனுடைய வெளிப்பாடு. எனவே கடவுளா தீயாவியா பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒருவரே, நல்லதுதான் எப்பொழுதும் வெற்றி பெறும் என்பதுதான் இறைவன் இன்றைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே இறைவன் அந்த மனிதன் மீது பரிவு கொண்டு காப்பாற்றுகின்றார், காப்பாற்றி அந்த பேயை ஓட்டுகின்றார். உடனே அங்கே இருக்க மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று வருகின்றார்கள். வந்த பொழுது அந்த மனிதனுடைய துன்பத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு எங்கே அந்த மனிதனை வைத்திருந்தார்கள்? கல்லறையில் வைத்திருந்தார்கள், மலைப்பகுதியிலே வைத்திருந்தார்கள். யாரும் அவருடைய குடும்பத்தில் வைத்தில்லை, சொந்தக்காரா இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் இருந்திருக்கலாம், யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் மீது பரிவு கொள்கின்றார், பரிவு கொண்டு காப்பாற்றுகின்றார். அவர்கள் இதை அறிந்தும் மக்கள் அனைவரும் அங்கே வருகின்றார்கள். அந்த மனிதன் எப்படி இருக்கின்றான்? கடவுளை அடைந்தவன்
ஆடைகளை அணிந்து கடவுளை அடைந்தவன், கடவுள் அவனோடு அவனுக்கு குணப்படுத்திய போது அவன் எப்படி இருக்கின்றான்? ஆடைகளை அணிந்து அறிவு தெளிவு மிக்கவனாக. அப்ப கடவுள் என்னோடு இருக்கின்ற போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? அறிவு தெளிவு உள்ளவனாக இருக்கின்றேன். இத்தகைய மனிதன் இத்தகைய செயல்களை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்மிலே ஒருவன் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றான், இறைவன் அவனை குணப்படுத்தி இருக்கின்றான் என்று அவர்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அந்த மனிதனை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவேதான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கிருந்து வெளியேறுமாறு சொல்கின்றார்கள். எனவே நல்லதுக்கு காலம் இல்லை. எனவே என்னுடைய வாழ்நாளை நான் பிறருக்கு நல்லது செய்கின்ற பொழுது, பிறருக்கு உதவியாக இருக்கின்ற பொழுது, எனக்கு துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார். என்னுடைய செயலை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். என்னை ஒருவர் புறம் கூறினாலும் என்னுடைய நல்ல செயல்களை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் நல்லதை செய்து கொண்டே தான் இருப்பேன். அது இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கடவுள் அவரை எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பினாரோ அத்தகைய செயலை இறைவன் அங்கே வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவரே, நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், திடம் கொள்ள வேண்டும், அஞ்சாமல் இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் என்னோடு இருக்கின்றார். கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது வெற்றி மட்டும்தான் எனக்கு கிடைக்கும், என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.